வணக்கம். நான் தான் உங்கள் அக்கறையார் பேசுகிறேன். இன்றைக்கி குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு வாலிபர், அவர் ஏதாவது போகிற வர பொண்ணுங்களை கிண்டல் பண்ணுறதே ஒரு வேலை. அப்படியே பண்ணால் அவர் ஒரு நண்பர்களோட உட்காந்துக்கிட்டு ஒரு குட்டி சுவர் மேலே உட்காந்துக்கிட்டு அந்த பக்கமாக ஒரு பொண்ணு போவாங்க. அந்த பொண்ணை பார்த்து இன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்கா அப்படி இப்படின்ட்டு ஒவ்வொரு நாளும் கிண்டல் பண்ணுவார். அந்த பொண்ணு பொறுத்து பார்த்தாங்க. ஒரு நாள் நேராக போனாங்க. என்ன ரொம்ப பிடிச்சிருக்கான்னு கேட்டாங்க. அவருக்கு ஒரு ஷாக் ஆகிட்டு ஆமான்னாரு. உடனே நேராக ஒரு அட்ரஸை கொடுத்து இந்த வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. உடனே இவரும் ரொம்ப ஆர்வமாக சந்தோஷமாக நல்லா ஒரு நாள் சொன்ன டைமுக்கு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனதும் அங்கே ஒரு வயசான அம்மா கதவு திறந்து ஓ அம்மா, என் பொண்ணு சொன்னால் நீங்கள் தானே அது அந்த அழகான வாலிபர், ரொம்ப கவர்ச்சியான வாலிபர் நீங்கள் தானே, வாங்க வாங்கன்ட்டு உள்ளே அழைச்சிட்டு போகிறாங்க. உள்ளே அழைச்சிட்டு போனதும் உள்ளே போய் உட்கார வைக்கிறாங்க. உடனே அங்கே வேறு ஒரு பொண்ணு வந்து அவர் கூட உட்காந்துட்டு ரொம்ப இதாக பேசி தொட்டு பேசுகிறாங்க. அவர் ரொம்ப சங்கோச்சப்படுறாரு, இப்படி நெளிகிறாரு. என்ன நெளிஞ்சிட்டு என்ன நீங்கள் இப்படி தொட்டுலாம் பேசுகிறீங்க அப்படின்ட்டு கேட்பார். அதுக்குள்ளே அந்த ஏற்கனவே ஒரு கிண்டல் பண்ணார் இல்லையா, அந்த பொண்ணு வந்துடுவாங்க. வந்துட்டு வாங்க 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 ரொம்ப சந்தோஷம் வந்துட்டிங்களா, ரொம்ப நல்லா இருக்கீங்க, வாங்க உட்காருங்கன்ட்டு அவங்கள தொட்டு பேசுவாங்க. என்ன கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் என்னை தொட்டு பேசுகிறீங்க ஒரு ஆம்பளைய அப்படின்னு அவன் கேட்பான். அப்போ அவங்க உடனே சொல்லுவாங்க, ஏன்டா நீ வந்து போகிற ஒரு பொண்ணுங்கள்லாம் கிண்டல் பண்ணுவ, உனக்கு மானம் சூடு சொரணம் இல்லை, வெக்கம் இல்லை, நீ என்ன வெக்கமாக இல்லையான்னு கேட்குறியா அப்படின்ட்டு 3 பேரும் சேர்ந்து அவனை ஒரு வழி பண்ணிட்டாங்க. ஐயா என்னை விட்டுருங்க, மன்னிச்சிடுங்க, நான் இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்னுவான். உடனே ரொம்ப கோபமாக 3 பேரும் இனிமேல் எங்கேயா போகிற வர பொண்ணுங்களை ஏதாவது கிண்டல் பண்ண அந்த வழியாக தான் நானும் போவேன், அங்கே எங்கேயா உட்காரத பார்த்தேன், அதோட ஒன்று தொலைச்சிடுவேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதோட என்னை மன்னிச்சிடுங்க ஓடி போய்டும். வாழ்க்கை வந்து பெண்கள் எப்பயுமே தைரியமாக இருக்கணும். யாராவது ஒரு கிண்டல் பண்ணுறான்னா அவனுக்கு கூப்பிட்டு கேட்டால் அதோட பயந்து ஓடிடுவான். இல்லை கேட்காமலே இருந்தால் அவன் மேலும் மேலும் நம்மளை கிண்டல் பண்ணினாலும் நமக்கு தொந்தரவாக இருக்கும். அதனால் எப்பயுமே எதாக இருந்தாலும் சரியில்லாத விஷயங்களை நம்ம உடனே கேட்டு சரி பண்ணிடணுன்றதை கதைஞர் சுருக்கம். நன்றி, வணக்கம்.